ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் கட்ஸ் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக அந்த படம் வெளிவந்திருக்கு. இப்போ அந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இவரோட ஒய்ஃப் குழந்தைங்க அப்படின்ட்டு ஜாலியான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த படத்துடைய வில்லன் ஹீரோ இல்லாத சமயம் பார்த்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஹீரோவுடைய ஒய்ஃபை கொன்றுவாங்க. இதனால் நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட்டில் இருப்பார். வாழ்க்கையை வெறுத்து போன நிலைமையில் இருப்பார். இதற்கு முன்னாடி இதே கும்பல் தான் ஹீரோடைய அப்பாவையும் கொண்டிருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வரும். இவன் தான் வில்லன், இவன் தான் குலகாரன் அப்படின்னு தெரிய வரும். உடனே நம்ம ஹீரோ களத்தில் இறங்குவார். இப்போ இறுதியில் வில்லன் எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு, இறுதியில் ஹீரோடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய உண்மை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக வந்திருக்கு. சும்மா அட்டி புரட்டி எடுக்கிறாரு, அது நல்லா பக்காவாக வந்திருக்கு. இவர் தான் படத்துடைய ஹீரோவும் அந்த டைரக்டரும் இவரே தான். டபுள் ஆக்ட் பண்ணுறாரு. அப்பாவும் இவரே தான், மகனும் இவரே தான். அதனால் நடிப்பில் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. படத்துடைய ஹீரோயினி அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, நடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகுது. அடுத்தது என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. படத்துடைய சினிமோட்டோகிராஃபிக் அண்ட் பிஜிஎம்லாம் நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே எமோஷனல் டச் ஆகலை. என்னதான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்தாலும் எமோஷனும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இன்னும் கொஞ்சம் ரசிக்கும்படி சீன்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம். பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான் இருக்குது. ப்ரிடிக்டபிளாக இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸ் அதேமாதிரி தான், ஒரு சுமாரான கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஹெவியான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்கலாம். படத்துடைய சீன்ஸ்லாம் ரொம்ப லேசியாக இருக்குது. எதுவுமே டெப்த்தாகவே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. முதல்ல அப்படி சூப்பராக சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.